வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். செவ்வாய்க்கிழமை காலை 9:45 மணிக்கு IDF அரபு மொழி செய்தி தொடர்பாளர் கேர்னல் அவிச்சாய் அத்ரே காசா நகரத்தின் மீதான ராணுவ படையெடுப்பை முதல் தடவையாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். காசா நகரில் போரை தொடங்கி அதை முழுமையாக கைப்பற்றப் போவதாக இஸ்ரேல் முன்பே அறிவித்திருந்தது. காசா புறநகர் பகுதியில் சில பகுதிகளை கைப்பற்றியும் இருந்தது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக போர் அறிவிக்கப்படவில்லை. இதுவரை காசா நகருக்குள் இஸ்ரேலிய படைகள் நுழையவில்லை. இப்போதுதான் காசா நகரத்தை கைப்பற்றும் போர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் தொடங்கியுள்ளது. துரதிருஷ்டவசமாக இனிமேல் தான் அழிவுகளே அதிகமாக இருக்க போகின்றன. ஒரு பதிவில் காசா நகர மக்கள் அனைவரும் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று IDF கூறியது. ஏனென்றால் காசா நகரம் இப்போது அதிகாரப்பூர்வமாக ஒரு ஆபத்தான போர் மண்டலமாக மாறிவிட்டது. போர் அறிவிப்பின் பின் IDF-இன் 162வது மற்றும் 98வது படைப்பிரிவுகள் நேற்று இரவு சுமார் 10 மணிக்கு தொடங்கி காசா நகரத்துக்குள் ஊடுருவி நகரத்தின் மைய பகுதியின் பெரும் பகுதிகளை கைப்பற்றியுள்ளன. 36வது படைப்பிரிவு விரைவில் ஆழமான படையெடுப்பில் சேரும். 99வது படைப்பிரிவு காசா நகரத்தின் வடக்கே உள்ள காசா எல்லை பகுதிக்கு அருகில் இஸ்ரேலின் எல்லைகளை பாதுகாக்க நிறுத்தப்பட்டுள்ளது. அடுத்து 143வது பிரிவு தெற்கு காசாவில் ஹமாஸின் படைகளுக்கு எதிராக தொடர்ந்து போர் புரிகின்றது. மேலும் அங்கு இஸ்ரேலிய படைகளுக்கு பாதுகாப்பை வழங்குகிறது. காசா நகரில் ஆபரேஷன் கிதியோன் ரதங்களின் அடுத்த கட்டத்தை IDF அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது என்று IDF-இன் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் எஃபிட் எஃப்ரின் மற்றும் IDF-இன் சர்வதேச செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் கேர்னல் நடப் ஷொஷானி செவ்வாய்க்கிழமை உறுதிப்படுத்தினார். காசா நகரத்தின் மையப்பகுதி அடைய 3 பிரிவுகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் அவை ஏற்கனவே விரிவான பகுதிகளை கொண்டுள்ளன என்று டெஃப்ரின் நேற்று மாலை செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார். காசா நகரம் ஹமாஸின் ராணுவ மற்றும் நிர்வாக சக்தியின் மையம், அவர்களின் முக்கிய கோட்டை என்று டெஃப்ரின் கூறினார். தெருக்களுக்கு அடியில் கட்டளை மையங்கள், ராக்கெட் ஏவுகணைகள் மற்றும் ஆயுத சேமிப்பு கிடங்குகளை இணைக்கும் ஒரு பெரிய அளவிலான சுரங்கப்பாதை வலையமைப்பு உள்ளது. இவை அனைத்தும் பொதுமக்கள் மற்றும் பொதுமக்கள் உள்கட்டமைப்பின் கீழ் மறைக்கப்பட்டுள்ளன. பணிய கைதிகள் IDF-இன் முதன்மையான முன்னுரிமையாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். ஹமாஸ் தொடர்ந்து நமது பணிய கைதிகளை மனிதாபிமானமற்ற ஒரு சூழ்நிலையில் வைத்திருக்கிறது என்றும் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, அவர்கள் பாதுகாப்பாக திரும்புவது எங்கள் பணியின் முன்னுரிமையாக உள்ளது. காசாவில் உள்ள அனைத்து நடவடிக்கைகளையும் கண்காணிக்க உள்ளக உளவுத்துறை ஷின்பெட்டுடன் இணைந்து கிடைக்கக்கூடிய அனைத்து வளங்களையும் ராணுவம் பயன்படுத்துகின்றது. நியமிக்கப்பட்ட இலக்குகள் அடையப்படும் வரை IDF அதன் தீவிர நடவடிக்கையை தொடரும். ஹமாஸ் காசா நகரில் வரலாற்றில் மிகப்பெரிய மனித கேடயத்தை உருவாக்கியுள்ளது என்றும் அவர் கூறினார். கட்டாய ராணுவ சேவை படைத்துறுப்புகள் அதிக எண்ணிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டதை தவிர சுமார் 1,30,000 வளமையான படைத்துறுப்புகள் போர்க்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். காசா போர் தொடங்கி 2 ஆண்டுகள் முடிய போகும் நிலையில் இதுவரை நடந்த போரில் ஒரு நகரத்தை கைப்பற்ற சுமார் 2 லட்சம் துருப்புக்களை களத்தில் இறக்கியிருப்பது இதுவே முதல் தடவை. 1,30,000 வளமையான படைத்துறுப்புகள் 2026ஆம் ஆண்டின் முன்பகுதி வரையிலான தேதிகளில் சேவை பணிக்காக அழைக்கப்பட்டுள்ளனர். அதன் அர்த்தம் இந்த ஆண்டு முடிவதற்குள் போர் முடியும் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF எதிர்பார்க்கவில்லை. காசா நகரத்தை முதலில் கைப்பற்றுவதற்கு பல மாதங்கள் ஆகலாம் என்றும், பொதுவாக கைப்பற்றப்பட்ட பின்னர் காசா நகரத்தில் உள்ள ஹமாஸ் உள்கட்டமைப்புகள், சுரங்கப்பாதைகள் மற்றும் கண்ணிவெடிகளை கவனமாக அகற்றுவதற்கு பல மாதங்கள் ஆகலாம் என்றும் IDF-இன் தலைமை செய்தி தொடர்பாளர் எஃபிட் எஃப்ரின் கூறினார். இந்த நடவடிக்கை எவ்வளவு காலம் எடுக்கும் என்பதை அறிவதில் உள்ள சிக்கல் என்னவென்றால், ஹமாஸின் ராணுவ ரீதியாக எஞ்சியிருக்கும் படைபலம் என்ன என்பது உறுதியாக தெரியவில்லை. ஒருபுறம் ஹமாஸிடம் 2000 தொடக்கம் 2500 போருக்கு தயாராக இருக்கும் படைகள் மட்டுமே இருப்பதாக IDF வட்டாரங்கள் தெரிவித்தன. ஆனால் மறுபுறம் பல்லாயிரக்கணக்கான புதியவர்களை ஹமாஸ் இணைத்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அவர்கள் மிகவும் இளையவர்கள் மற்றும் மிகவும் குறைந்த பயிற்சி பெற்றவர்கள். அவர்களில் சிலர் அவ்வப்போது குறைந்த அளவிலான கெரில்லா போர் பாணி பதுங்கியிருந்து தாக்குதல்களை நடத்துகின்றார்கள். போரின் தொடக்கத்தில் ஹமாஸிடம் 24,000 நன்கு பயிற்சி பெற்று முழுமையான தயாராக இருக்கும் போர் துருப்புகள் இருந்தனர். ஆனால் இதுவரை நடந்த போரில் IDF சுமார் 22,000 பேரை கொண்டது. காசா நகரத்திலிருந்து சுமார் 1 மில்லியன் பாலஸ்தீனிய பொதுமக்களில் சுமார் 3,50,000 பேர் காசா நகரத்தை காலி செய்து விட்டதாகவும், அதுவும் கடந்த சில நாட்களில் சுமார் 2,50,000 பேர் வெளியேறிவிட்டதாகவும் IDF வட்டாரங்கள் தெரிவித்தன. காசா நகரில் பெரிய தரைப்படை படையெடுப்பை தொடங்கியதால் மீதமுள்ள 5 லட்சம் முதல் 6 லட்சம் பொதுமக்களில் பெரும்பாலானோர் இப்போது வெளியேறுவார்கள் என்று IDF வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன. பொதுமக்களை வெளியேற்றுவதற்கு அவர்களை எங்கு நகர்த்தலாம், எந்த நிபந்தனைகளுக்கு அனுப்பலாம் என்பது போன்ற சட்டப்பூர்வ நடைமுறைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக IDF தெரிவித்துள்ளது. மேலும் காசா நகரில் இருந்து பொதுமக்கள் வெளியேறுவதை தடுக்க ஹமாஸ் கடுமையாகவும் வன்முறையாகவும் செயற்பட்டு வருவதாகவும் IDF தெரிவித்துள்ளது. காரணம், பொதுமக்கள் வெளியேறிவிட்டால் ஹமாஸ் மறைந்து கொள்ள மனித கேடயம் இருக்காது. IDF-இன் கூற்றுப்படி கான் யூனிஸில் புதிய மனிதாபிமான பகுதிகள் நிறுவப்பட்டுள்ளன.
கூடுதலாக ஒரு குடும்பத்திற்கு ஒரு கூடாரம் என்ற விதத்தில் 20,000 கூடாரங்கள் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளன. தெற்கு காசாவில் உள்ள காசா மனிதாபிமான படையணியின் தொடர்ச்சியான உதவிகளை விட மேலதிகமாக சர்வதேச உதவி குழுக்களிடமிருந்து ஒரு நாளைக்கு 300 ட்ரக்கள் உணவு காசாவுக்குள் நுழைவதாக ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது. கூடுதலாக போரின் போது வேறு எந்த கட்டத்தையும் விட இப்போது காசாவில் அதிக நீர்க்குழாய்கள் உள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 4 மருத்துவமனைகள் தற்போது செயற்பாட்டில் உள்ளன என்றும் மேலும் 8 கள மருத்துவமனைகள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன என்றும் ராணுவம் தெரிவித்துள்ளது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் ஆதரவு இருக்கும் வரை இஸ்ரேலின் சமீபகால படையெடுப்பை கடுமையாக எதிர்க்க உலக நாடுகளை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு முடிவு செய்துள்ளார். படையெடுப்பை எவ்வாறு நடத்துவது என்பது குறித்து நேதன்யாகுவுக்கும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் எல் ஜமீருக்கும் இடையே உரசல்கள் ஏற்பட்டுள்ளன. படையெடுப்புக்கு பகுதியாக ஒரு பகுதி பணிய கைதி ஒப்பந்தம் செய்யலாம் என்று ஜெனரல் எல் ஜமீர் கூறினார். அது நிராகரிக்கப்பட்டது. இஸ்ரேலிய படைத்துறப்புகள் மற்றும் பாலஸ்தீனிய பொதுமக்களுக்கு ஏற்படும் ஆபத்துக்களை தவிர்க்கும் விதத்தில் மெதுவாக படையெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஜமீர் விரும்பினார். படையெடுப்பு விரைவாக நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்று நேதன்யாகு உத்தரவிட்டுள்ளார். படையெடுப்புக்கு அவர் ஆட்சேபனை தெரிவித்த போதிலும் செவ்வாய்க்கிழமை ஜமீர் துருப்புக்களுடன் களத்தில் இருந்ததாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ட்ரூத் சமூக வலைதளத்தில் எழுதிய பதிவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் பணிய கைதிகளுக்கு இருக்கும் ஆபத்தை ஒப்புக்கொண்டார். அவரது பதிவில் மேலும் தெரிவித்துள்ளபடி இஸ்ரேலின் தரைவழி தாக்குதலுக்கு எதிராக மனித கேடயங்களாக பயன்படுத்த ஹமாஸ் பணிய கைதிகளை தரைக்கு மேலே நகர்த்தியதாக ஒரு செய்தி அறிக்கையினை நான் இப்போதுதான் படித்தேன். ஹமாஸ் தலைவர்கள் அப்படி செய்தால் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும் என்று நம்புகின்றேன். அனைத்து பணிய கைதிகளையும் இப்போது விடுவிக்கவும் என்று குறிப்பிட்டார். காசா மனிதாபிமான மன்றம் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகரித்து வரும் தாக்குதல்களை தொடர்ந்து இந்த பகுதி முழுமையான மனிதாபிமான சரிவின் விளிம்பில் இருப்பதாக எச்சரித்தது. அந்த அமைப்பு மேலும் கூறிய போது 1.4 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு அவசரமாக தங்குமிடம் தேவை. ஆனால் தற்போது ஒரே ஒரு அமைப்பு மட்டுமே கூடாரங்களை வழங்கி வருகின்றது. போதுமான உள்கட்டமைப்பு இல்லாமல் லட்சக்கணக்கானோர் தெற்கு காசாவுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். இதனால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள், குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் அதிக ஆபத்தில் உள்ளனர். கூட்ட நெரிசல், அடிப்படை வசதிகள் இல்லாமை மற்றும் சேதமடைந்த உள்கட்டமைப்பு ஆகியவை பொது சுகாதாரத்திற்கும் ஆபத்தை விளைவிக்கின்றன. அதனால் நோய் பரவும் வாய்ப்பை அதிகரிக்கின்றன என்று அவர்கள் மேலும் தெரிவித்தனர். தினமும் லட்சக்கணக்கான உணவுகளை வழங்கும் சமூக சமையலறைகளை திறக்க வேண்டும் என்றும் தெரிவித்தது.